ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட் ப்ரௌனி எப்படி ஹோம்மேடாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து இது மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 30 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து கரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் வந்து அந்த சாக்லேட்டோட வந்து பட்டர் வந்து நல்லாவே ரொம்பவே கரையணும். ஸோ அதனால் அது வரையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த கட்டி இருக்கக்கூடாது. நல்லா வந்து சிரப் எப்படி சாக்லேட் சிரப் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவு வர வரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஈரல்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க வெளியில். எடுத்து வச்சுட்டு இது மாதிரி வந்து பீட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்னால வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் வந்து எல்லோ கலரில் இருக்கா, ஒயிட் கலரில் வர வரையும் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மொத்தமாக போட்டோன்னா அது வந்து கரைய லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து எக்கோட நல்லா செட் ஆகும் சுகரு. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக கரையும். சுகர் சேர்த்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து லைட்டாக முட்டை ஸ்மெல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வாசனைக்காக வந்து வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. இப்போது கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு. அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், எந்த அளவுக்கு க்ரீமியாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு வர வரையும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இனிமேல் பீட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜ் போதும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் சிரப் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த சாக்லேட் சிரப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் பீட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கலர் வர வரையும் ஒரு 2 செகண்ட் வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாகவே பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த டெக்ஸ்சரை வர வரையும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த ஓரங்கள்லாம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் தானே பண்ண போகிறோம். வீட் ஃப்ளாரில் வந்து பண்ணுறதால நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வந்து சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சலிச்சுக்கலாம். சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சலிச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. வேகமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சாஃப்டாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேட்டர் பாருங்கள் செட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். பட்டர் ஷீட் போட்டு பேட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து பேட்டர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் தான் நல்லா போய் பேட்டர் வந்து செட் ஆகும். மேலே வந்து நான் வந்து டெக்கரேஷனுக்காக ஆல்மண்ட்ஸை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சாக்லேட் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 15 மினிட்ஸில் பாருங்கள் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அவுட்ஃபிட் நல்லாவே வந்துருந்துச்சு. பாருங்க. மேல பாருங்க அந்த கிளாஸியான ஒரு லுக் இருக்கும் ஒரு ப்ரௌனிக்கு. அது பாருங்க சூப்பரா வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மைதா மாவுல பண்ணா தான் வந்து ப்ரௌனி நல்லா வரும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கோதுமை மாவுல பண்ணும்போது அதை விட ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கிட்ஸுக்குலாம் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். வீட்ல பண்றது. பிளஸ் கோதுமை மாவுல பண்றது. கண்டிப்பா ட்ரை பண்ணி குடுங்க. பாருங்க ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து மேல வந்து கிளாஸியான லுக் இருக்கு பாருங்க. ஷைனிங்கா இருக்கு பாருங்க. ப்ரௌனிக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரணும். அப்பதான் ப்ரௌனி நல்லா கிரன்ச்சியா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பா மஸ்ட்டா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.